Welcome to Sophia Coaching Center. Today PGTRB Maths Unit 7 Complex Analysis previous year question 2005-6 கேட்ட questions தான் பார்க்க போறோம். The order of the pole of the function. So இப்போ denominatorல தான் நம்ம பார்க்கணும். Order of the pole அப்படின்னா என்ன அப்படின்னா z squared plus 2z plus 1 the whole square வந்து எப்போ 0 ஆகும் அப்படின்னா இப்போ வந்து z squared plus 2z plus 1 வந்து எதோட expansion அப்படின்னா z plus 1 the whole square ஓட expansion. That is இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் z ஸ்கொயர் ப்ளஸ் 2z ப்ளஸ் 1 அகைன் அங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா ஸோ இது எப்படி எழுதலாம் z ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா அப்போ இங்கே போல்ங்கிறது z ஈக்குவல் டு -1 இஸ் அ போல் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க ஆர்டர் தான் கேட்குறாங்க ஆஃப் ஆர்டர் வந்து இங்கே என்ன அப்படின்னா 4 ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். Next, if f of z is analytic and not a constant in the interior of a closed bounded region R, then the modulus of f of z has maximum value on the boundary of R and never in the interior of R. So option B is correct one. The maximum modulus principle கீழே இன்னொரு தியரம் இருக்குல்ல அதோட ஸ்டேட்மெண்ட் இது மேக்ஸிமம் மாடுலஸில் வந்து என்ன சொல்லுவோம் f of z வந்து அனலிட்டிக் அண்ட் நான் கான்ஸ்டன்டாக இருந்ததுன்னா f of z has no maximum in the boundary of R வரும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இன்டீரியர் ஆஃப் அ f of z வந்து என்ன இருக்குது அப்படின்னா அனலிட்டிக் இந்த இன்டீரியர் ஆஃப் அ ரீஜியன். ஸோ இந்த இன்டீரியர் இந்த கண்டிஷன் வந்துச்சுனாலே நமக்கு என்ன அப்படின்னா இந்த மாடுலஸ் f of z வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஹேஸ் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் பவுண்ட்ரி அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து பவுண்ட்ரியில் இருக்கும் நெவர் இந்த இன்டீரியர் ஆஃப் ஆர் அதோட இன்டீரியரில் இருக்காது அதோட பவுண்ட்ரியில் இருக்கும் அதோட மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் மாடுலஸ் எடுத்துக்கும் அடுத்து ஒரு தியரம் நம்ம மெட்டீரியலில் இருக்கும் அந்த தியரம் இது. நெக்ஸ்ட் 47th கொஸ்டின் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் w ஈக்குவல் டு எஃப் ஆஃப் z டிஃபைன்ட் ஆன் யர் டொமைன் டி இஸ் செட் டு பி கன்ஃபார்மல் இஃப் எப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா f of z is analytic in D and f dash of z has no zero there. அதாவது நம்மளுக்கு கண்டிஷன் என்ன சொல்லுவோம் f dash of z not equal to 0 அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் தென் f of z வந்து அனலிட்டிக்காக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் wங்கிறது f of z வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க f of z வந்து அனலிட்டிக்காக இருக்குது f dash of z ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது வராது. இங்கே f of z இஸ் நாட் அனலிட்டிக்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கண்டிஷனும் வராது. இங்கே f of z இஸ் நாட் அனலிட்டிக்னு கொடுத்துருக்காங்க ஸோ அனலிட்டிக்காகவும் இருக்கணும். அண்ட் தென் f dash of z நாட் ஈக்குவல் டு 0 அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா f of z வந்து என்ன அப்படின்னா கன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து 48 கொஸ்டின் த ரெசிடியூ ஆஃப் f of z 5z minus 2 divided by z into z minus 1 at z equal to 0 z equal to 1 z equal to 2r கொடுத்துட்டாங்க 2 3 4 respectively. The value of integral c f of z dz c over modulus z equal to 2 is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அட் z equal to 0ஓட ரெசிடியூ வந்து என்ன 2 அண்ட் z equal to 1க்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 + 3 வந்து என்ன வரும் 5 into 2πi அப்படின்னு வரும் இல்லையா 2πi into sum of the residues போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு z equal to 0ங்கும் போது நமக்கு ரெசிடியூ 2ன்னு கொடுத்துட்டாங்க அண்ட் தென் z equal to 1ங்கும் போது 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 + 3 5ன்னு வந்துடும் அண்ட் தென் into 2πi போடுவோமா ஸோ 5 into 2 10 ஸோ 10πi. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். The differential equation m of x comma y into dx plus n of x comma y into dy equal to 0 is an exact equation if. ஸோ இது வந்து எப்போ எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா இது வந்து டிஇயில் உள்ள கொஷின் ∂m/∂y minus ∂n/∂x equal to 0. ஸோ இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பார்க்கலாம் இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் 50th கொஷின் த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் dz by z c over modulus z equal to 2. ஸோ இங்கே வந்து z equal to 0 ஸோ லைஸ் இன்சைட் த சர்க்கிள் தான். நமக்கு என்ன ரெசிடியூ வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் dz by z என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2πi. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். காச்சிஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2πi அப்படின்னு வரும். த மெக்லரின் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் e power z. ஸோ e power z எப்படி எழுதுவோம் 1 + z by 1 factorial plus z squared by 2 factorial plus and so on. ஸோ இங்கே வந்து ஜெனரலைஸ்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க இதுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் z power 0 by 0 factorial 1 அப்படின்னு வரும். அண்ட் தென் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா z by 1 factorial. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து 52 e power 1 by z squared equal to 1 plus 1 by z squared into 1 factorial plus 1 by z power 4 into 2 factorial
the residue of e power 1 by z squared at z equal to 0 is residue of e power 1 by z squared at z equal to 0 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் coefficient of 1 by z term வந்து எழுதுவோம். இங்கே 1 by z term இல்லை, ஸோ coefficient அப்போ என்ன வரும் 0 தான். ஸோ 52க்கு ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். ஸோ ஆல்ரெடி மெட்டீரியலில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z அட் z equal to 0னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z வந்து எழுதணும். அட் z equal to 1 infinity அப்படின்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z அப்படின்னு எழுதுவோம். Next 53rd question, if a function f of z is continuous in a domain D and if integral over c f of z dz equal to 0 for every closed contour c in D, then f of z is analytic through D. This is according to. So ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது என்ன தியரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நேம்டு தியரம். ஸோ என்ன அப்படின்னா மொரிராஸ் தியரம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக்னு எடுத்துட்டு இந்த டேர்ம் வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னோன்னா அது வந்து காச்சிஸ் தியரம். அதே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் இதை வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். இன்டெக்ரல் சி எஃப் ஆஃப் இசட் டி இசட் ஈக்குவல் ஜீரோன்னு எடுத்துட்டு தென் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா மொரிராஸ் தியரம். ஸோ கான்வர்ஸ் ஆஃப் காச்சிஸ் தியரம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மொரிராஸ் தியரம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஒன். நேம்டு தியரம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. The mapping W equal to 1 by Z transforms circle and lines into circles and lines. ஸோ இது ஆல்ரெடி மெட்டீரியலில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மெட்டீரியலை செக் பண்ணுங்கள். W equal to 1 by Z அதாவது இன்வர்ஷன் மேப் வந்து சர்க்கிள்ஸ் அண்ட் லைன்ஸ் வந்து எதுக்கு மேப் ஆகும் அப்படின்னா சர்க்கிள்ஸ் அண்ட் லைன்ஸ்க்கு தான் மேப் ஆகும். W equal to 1 by Z, W equal to sin Z and W equal to cos Z, W equal to e power Z எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியலில் வந்து எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணுங்கள். 1 by z பொறுத்த வரைக்கும் சர்க்கிள்ஸ் அண்ட் லைன்ஸ் வந்து எதுக்கு மேப் ஆகும் அப்படின்னா சர்க்கிள்ஸ் அண்ட் லைன்ஸ்க்கு தான் மேப் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், the real part of -1 the whole power 1 by 6 is. ஸோ -1 வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா cos pi plus i sin பைன்னு எழுதிக்கலாம். ஏன்னா cos பையோட வேல்யூ -1, sin பை வந்து 0 ஆகிடும். அண்ட் தென் -1 whole power 6 தான் கேட்டிருக்காங்க. ஸோ whole power 6 போட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் இதில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா cos of 2n pi plus pi, ஏன்னா வந்து cos of 360 plus pi again cos pi தான் வரும். ஸோ 2n pi plus pi அப்படின்னு எழுதலாம். ஹோல் பவர் 6. ஸோ இதுலேருந்து நான் எதை வெளில எடுக்கிறேன் அப்படின்னா பையை வெளில எடுக்கிறேன். ஸோ cos of 2n plus 1 into pi plus i sin 2n plus 1 into pi the whole power 6. ஸோ 6 வந்து உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா cos of 2n plus 1 by 6 into pi அப்படின்னா that is I into sin of 2n plus 1 into pi by 6. So cos of 2n plus 1 into pi by 6 plus I into sin of 2n plus 1 into pi by 6. So -1 whole power 6. இது வந்து imaginary part, இது வந்து real part. நம்மளுக்கு வந்து real part தான் கேட்டிருக்காங்க. So cos of 2n plus 1 into pi by 6. So இதான் வந்து real part. Option B is correct. இதெல்லாம் school level question தான் இதெல்லாம். Next வந்து if u of x comma y equal to 2x into 1 minus y is harmonic, then its harmonic conjugate வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா u equal to 2x into 1 minus y. So by ux find out பண்ணோம் அப்படின்னா 2 into 1 minus y அப்படின்னு வருமா. And then uy find out பண்ணோம் அப்படின்னா differentiate with respect to y போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வந்துடும் minus 2x அப்படின்னு வரும். ஸோ காச்சி-ரீமான் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும், ux equal to vy and uy equal to minus vx. ஸோ அதனால நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து ux வந்து 2 into 1 minus y இருக்கு. இங்கே ux equal to vyங்கிறதுனால ux பதிலாக இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் vy அப்படின்னு எடுத்துக்கிறோம். vy equal to 2 into 1 minus y. நமக்கு வந்து என்ன ஹார்மோனிக் கான்ஜுகேட் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. u கொடுத்துட்டு v கேட்குறாங்க. ஸோ இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், vyயை வந்து இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு v கிடச்சிரும். ஸோ இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணோம் அப்படின்னா v equal to 2 into y minus y squared by 2 plus ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும் இல்லையா, அந்த டேர்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும். ஓகேவா, எக்ஸில் இருந்தால் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து என்ன ஆயிருக்கும் 0 ஆயிருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு y பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிருக்கும். ஓகேவா, அதனால வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்பொழுது இன்டெகிரேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் சேர்ப்போம். அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்திருக்கும். ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2y minus 2y squared by 2 இருக்கும். 2 கேன்சல் ஆகிட்டா minus y squared plus 5 of xன்னு இருக்குது. ஸோ இந்த 5 of xோட வேல்யூ வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த டேர்ம் நமக்கு தேவை. ஸோ uy equal to minus 2x. நமக்கு என்ன தெரியும், uy equal to minus vx-ஆ, அப்போ vx equal to 2xன்னு எடுத்துக்கலாமா. ஸோ vx equal to
2x, vx equal to 2x, and then இங்கே வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு v equal to this term 2y minus y squared plus 5 dash of x. ஸோ இதுலேருந்து with respect to x பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு vx கிடைக்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் y termங்கிறதுனால 0 ஆகிடும். vx equal to 5 dash of x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து vx equal to 2x, இங்கே வந்து 5 dash of x. அப்போ வந்து vx வந்து லெஃப்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலுங்கிறதுனால ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 5 dash of xங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2x. 5 dash of x equal to 2xன்னு கிடைக்குது. ஸோ வித் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா 2 into x squared by 2ன்னு கிடைச்சிரும். ஸோ இதுலேருந்து 5 of xங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா x squared. ஸோ இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு நமக்கு vயோட வேல்யூ தான் வேணும். ஸோ v equal to நமக்கு என்ன கிடைக்குது 2y minus y squared. 5 of x நமக்கு என்ன கிடைச்சிச்சு ப்ளஸ் x squared. ஸோ இது வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A 2y minus y square plus x square, that is x square minus y square plus 2y. ஆப்ஷன் A தான் வந்து இதுக்கு x square minus y square plus 2y தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ இது வந்து அனதர் வேலையும் போடலாம். மில்ன் தாம்சன் மெத்தடில் போட்டாலுமே வந்து கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி மெட்டீரியலில் வந்து நான் 2 மெத்தடுமே வந்து சொல்லியிருக்கேன். Next 57th question. If C is an arc of the circle modulus z equal to 2 from z equal to 2 to 2i that lies in the first quadrant, the value of integral C dz by z square minus 1 is less than or equal to. ஸோ நமக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா C is the circular arc of radius வந்து 2. ஏன்னா மாடுலஸ் z equal to 2ன்னு கொடுத்துருக்காங்களே, அதனால அதோட ரேடியஸ் வந்து 2. அது வந்து லைங் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிளில் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கும்போது அதில் வந்து என்ன 1/4 அப்படின்னு அர்த்தம். ஸோ லென்த் ஒரு சர்க்கிளோட லென்த் அப்படிங்கும்போது அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2πr அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 2πr ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறதுனால 1/4 அப்படிங்கிறதுனால 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து r வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, தட் இஸ் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 2. ஸோ 2πr/4 அப்படிங்கும்போது 4 கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா பை அப்படின்னு கிடைக்குது. ஸோ லென்த் வந்து பைன்னு கிடச்சிருக்கு. அண்ட் தென் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க டினாமினேட்டரில் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதை வந்து செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, அடிஷனில் இருந்துச்சுன்னா லெஸ் ஆர் ஈக்குவல்னு வரும். சப்ராக்ஷனில் இருக்கிறதுனால கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் z ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். ஸோ மாடுலஸ் zங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 minus 1 we can get 3 அப்படின்னு வருது. ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னா 1/, அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா இங்கே இன்இக்வாலிட்டியும் சேஞ்ச் ஆகும் இல்லையா. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 1 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ மாடுலஸ் ஆஃப் 1/z ஸ்கொயர் மைனஸ் 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு வரும். ஸோ எம்ங்கிறது இங்கே என்ன அப்படின்னா 1/3, எல்லுங்கிறது பை. ஸோ நமக்கு என்ன வரும் m இன்ட்டு விச் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு m இன்ட்டு எல் அப்படின்னு தானே எழுதுவோம். எம்ங்கிறது நமக்கு என்ன 1/3, எல்லுங்கிறது பை அப்படிங்கிறனால π/3 தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா அதோட ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ரிலேட்டடாக தியரம் வந்து ஆல்ரெடி மெட்டீரியலில் போட்டிருக்கேன். இந்த தியரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, மெட்டீரியலில் பாருங்கள் புரியும். த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் dz by z square plus 2z plus 2. C is modulus of z equal to 1. z by z square plus 2z plus 1 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்டெக்ரல் modulus of z equal to 1 dz by z plus 1 the whole square அப்படின்னு எழுதலாமா. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு இது வரும், இந்த டேர்ம் கிடச்சிடும் இல்லையா. z plus 1 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த டேர்ம் கிடச்சிடும். ஸோ z plus 1 the whole square அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக வந்து e பவர் it அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் dz ஈக்குவல் டு i இன்ட்டு e பவர் it இன்ட்டு dt அப்படின்னு வருமா. ஸோ dzக்கு பதிலாக வந்து இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு லிமிட் வந்து மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1 அப்படின்னா இங்கே வந்து 2πi அப்படின்னு இருந்ததுனால தான் வந்து நமக்கு என்ன 0 to 2π வரணும். அதாவது cos 0 வேல்யூ 1 வரும் அண்ட் cos 2πக்கு வந்து வேல்யூ 1 வரும். அதனால நமக்கு லிமிட் வந்து இங்கே 0 to 2π அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா. ஸோ இங்கே இசட்டுக்கு வந்து 1 எப்போ வரும் அப்படின்னா இந்த e பவர் 2πiன்னு இருக்கும்போது அண்ட் e பவர் 0 இருக்கும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஓகேவா. ஸோ அதனால லிமிட் 0 to 2πன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ dz அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு i இன்ட்டு e பவர் it இன்ட்டு dt டிவைடட் பை z plus 1. zங்கிறது e பவர் it plus 1 the whole square.
இங்கே ஒய்யை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இ பவர் ஐடி ப்ளஸ் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா டிஒய்ங்கிறது என்ன வரும்னா ஐ இன்ட்டு இ பவர் ஐடி இன்ட்டு டிடி. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக இங்கே டிஒய்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டி ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஒய் வந்து என்ன டி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய் வந்து இ பவர் 0 + 1 we can get 2ன்னு வந்துடும். அண்ட் தென் டி ஈக்குவல் டு லிமிட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 ஈக்குவல் டு 2π சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு இ பவர் 2πi + 1 அப்படின்னு வந்துடும். ஸோ 1 + 1 we can get 2ன்னு வந்துடுது. ஸோ லிமிட் வந்து என்ன அப்படின்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா சேம் தான் வருது. ஸோ ரெண்டு லிமிட்மே சேம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் வேல்யூ வந்து 0. ஆப்ஷன் டி தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா இதில் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து 59th கொஷின் எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரி n greater than or equal to 1 has அட்லீஸ்ட் 1 0. ஸோ இது ஆல்ரெடி மெட்டீரியலே இருக்குது. நெக்ஸ்ட் லிமிட் டிஸ்டன்ஸ் டு பை z minus pi by z into sin z is equal to. ஸோ இதுக்கு வந்து பை லிமிட் டிஸ்டன்ஸ் டு பை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் பை மைனஸ் பை 0 அண்ட் z into sin பையோட வேல்யூ 0. அப்போ 0/0 ஃபார்மில் வந்துருச்சு. ஸோ எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 வந்துடும். அண்ட் டினாமினேட்டர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா யூவி மெத்தட் யூஸ் பண்ணணும். இசட்டை வச்சுட்டு சைன் இசட்டை பண்ணோம் அப்படின்னா காஸ் இசட்னு வரும். ப்ளஸ் சைன் இசட்டை வச்சுட்டு இதை இசட் பண்ணோம் 1ன்னு வந்துடும். இப்போ வந்து லிமிட் டிஸ்டன்ஸ் டு பை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டரில் பை இன்ட்டு காஸ் பை ப்ளஸ் சைன் பையோட வேல்யூ 0 ஆகிடும். காஸ் பையோட வேல்யூ -1, தர்ஃபோர் -1/πன்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ஸோ இதோட 2005-06 கொஷின்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து 2006-07 கேட்ட கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது இந்த கொஷின்ஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.